மாநாட்டிற்கான அந்த பந்தக்கால் பூஜை என்றே திரு விஜய்க்கு எதிராக பல்வேறு ஆவேசமான விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கின்றன. அதற்கு எப்படி தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் இருந்து ஒரு பதில் கிடைக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் தற்பொழுது திரு ஜெகதீஸ்வரன், தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த திரு ஜெகதீஸ்வரன் நம்மிடையே இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஜெகதீஸ்வரன். இப்போ இன்று காலை ஒரு தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தொண்டர்களுக்கான ஒரு உற்சாகம் கொடுக்கணும், ஒரு உத்வேகம் கொடுக்கணும், இந்த மாநாட்டுக்கு அவங்கள தயார்படுத்தணும். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை யாரும் எதுவும் விமர்சிக்கலை. ஆனால் மற்ற இயக்கங்களை போல சாதாரண கட்சி நம்மளது கிடையாது அப்படின்னு ஒரு வரி கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை ஏன் சொல்லணும்? இல்லைங்க, அதாவது ஒண்ணு, நான் அவங்க முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க பேசுறதையும் நான் கேட்டேன். நம்ம யாரையும் குறைச்செல்லாம் மதிப்பிடல. ஆனால் அதே சமயம் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு சாதாரண ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். நம்ம முதல்ல மிஸ்டிகால் பார்ட்டி கிடையாது. நம்மளுடைய பார்ட்டியில இப்போ மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்திற்கு துவக்கப்பட்ட அன்றிலிருந்து 3வது தின செய்தி என்பது 45 லட்சம் உறுப்பினர்கள் இணைந்து விட்டார்கள் என்பது. தமிழக வரலாற்றுல சொல்ற இந்திய வரலாற்றுல 3 நாட்கள்ல இத்தனை லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் சேர்ந்த கட்சி ஏதாவது ஒன்று உண்டா அப்படிங்கிறீங்க சொல்லுங்க. இன்னைக்கும் கிட்டத்தட்ட 58 லட்சம் 60 லட்சம் உறுப்பினர் சேர்க்கை போய்கொண்டே இருக்கின்றது. அதாவது இளைஞர்கள், பெண்கள், எல்லா வயது எல்லா தரப்பினரும் தொடர்ச்சியாக எங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இது ஒரு சாதாரண கட்சியா இல்லையா அப்படிங்கறத இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த நம்பர்ஸ் மூலமா நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னொன்னு, இவ்வளவு மெம்பர்ஷிப் இருக்கிற பார்ட்டி, இவ்வளவு கட்டமைப்பு இருக்கிற பார்ட்டியோடைய இந்த கூட்டம் என்பது இன்னைக்கு பந்தக்கால் நடும் கோள்கால் விழாதான். அதற்கே கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு மேற்பட்ட தோழர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். நாளைக்கு மாநாட்டிற்கு இன்னும் மிகப்பெரிய கூட்டம் வரப்போகின்றது. அப்ப அந்த கூட்டத்தை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனோம். நம்ம மற்ற கட்சிகளை விட நாம் இன்னும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். நம்ம துவக்கத்திலிருந்தே ஒரு சாதாரண கட்சியாக இல்லை. அந்த பொறுப்புணர்வும் நமக்கு சேர்த்து இருக்க வேண்டும். மற்ற கட்சிகள், இப்ப சில கட்சிகளை பார்க்கிறோம், சில மாநாடுகளை பார்க்கிறோம், விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. சில பேர் சட்டத்திற்கு புறம்பான சில வேலைகளை பண்றாங்க, மக்கள் முகம் சுளிக்கிற மாதிரி வேலைகளை பண்றாங்க. அப்ப நம்ம தோழர்களும் ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும். அதே நேரத்துல நம்ம அடுத்தவர்களுக்கு ஒரு உதாரணமாக, எப்படி நம்ம மெம்பர்ஷிப் கவுண்ட்ல யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கோமோ அதே மாதிரி நம்ம இதிலையும் செய்யணுங்கிறது தான் எங்களுடைய தலைவர் சொன்னதன் சாராம்சம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.